அனைவருக்கும் வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான மட்டன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை 3ஐயும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் தான் எடுத்திருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ரோஸ் பட்டல்ஸ் கொஞ்சம், கல்பாசி, அன்னாசிப்பூ சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கூடவே பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா லைட்டாக வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நீங்கள் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதை சேர்க்கலை. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும் நமக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிடலாம். கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ மட்டனை சேர்க்க போகிறோம். அதையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எசன்ஸ் நல்லா வரும் நமக்கு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு துண்டு இஞ்சி சேர்க்க போகிறோம். அப்போ தான் மட்டன் நமக்கு பூ மாதிரி வெந்து வரும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இன்றைக்கி குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். நல்லா 5, 6, 7 விசில் வர வரைக்கும் விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் மட்டன் நமக்கு பூ மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறது பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் அதை குழம்புல சேர்த்துட்டேன். இது நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வரட்டும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. சூடான சுவையான மட்டன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.